அன்பானவர்களே, இன்றைய நாட்களில் அதிகமாக சம்பாதித்து சொத்துக்களை குவித்துவிட வேண்டும் என்ற வேகத்தில் சிலர் செய்யும் வேளையில், தொழிலில், வியாபாரத்தில் இருக்க வேண்டிய நீதியை, நியாயத்தை, நேர்மையை, உண்மையை அநேகர் மறந்து யார் எந்த அளவு பாதிக்கப்பட்டாலும் தங்களுடைய ஆஸ்தியை பெருக்க எந்த ஒரு தவறான செயல்களையும் தேவ பயமில்லாமல் துணிகரமாக செய்ய துவங்கிவிட்டனர். இன்றைய நாட்களில் ஏதாவது ஒன்றை வாங்க வேண்டுமென்றால் வாங்க வேண்டிய பொருளை பற்றி தெரிந்து கொள்வதை விட அதில் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அறிய நம்மை பெரிய அளவில் தயார் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எங்கு போனாலும் லஞ்சம், ஏமாற்று, பொய், அநியாயம். ஏமாற்றுவதில், அநியாயத்தில், இருதய கடினத்தில் தேர்ச்சி பெற்றவர்களே இந்த உலகத்தில் அதிகம். ஏழைகளை ஏமாற்றி பறித்தால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியமும் பெருகிவிட்டது. அநியாயமாய் சம்பாதித்து உயரத்தில் மேன்மையாய் கம்பீரமாய் வாழும் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை பார்த்து, இவன் நன்றாய் வாழ்கிறானே, இவன் செய்வதுதான் சரியோ என்று அநேகருக்கு தவறான எண்ணமே ஏற்பட்டு விடுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யோபு 20ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், அநியாயமாய் வாழ்ந்து சம்பாதித்தவர்களின் கம்பீரம், சந்தோஷம், வான பரியந்தம் உயர்ந்த அவனது மேன்மை, இவை எல்லாம் மிக குறுகின காலத்தில் அவனை விட்டு காணாமல் போகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சிலர் இப்படி எண்ணுவது உண்டு, நான் கொஞ்ச காலம் இந்த மோசமான தொழிலை செய்து, இல்லை சில ஏமாற்று வேலைகளை செய்து சம்பாதித்துக் கொள்ளுகிறேன், போதுமான அளவு சொத்துக்கள் சேர்ந்ததும் திரிந்து விடுகிறேன், பின்னர் அந்த ஆஸ்திகளை வைத்து நன்றாக வாழ்ந்து விடலாம் என எண்ணுவது உண்டு. அதனால் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்றும் எண்ணுவதுண்டு. தான் அநியாயமாய் சம்பாதித்து பிறரை ஏமாற்றி பிறரிடம் அநியாயமாய் பறித்து கொண்ட ஆஸ்திகள் தனக்கு பல தலைமுறைகளுக்கு நிலைத்துவிடும் என்றும் எண்ணுவதுண்டு. ஆனால் யோபு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார் என்று. இன்னும் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான், அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும், அவன் களி கூறாதிருப்பான் என்பதாக. பாருங்கள், இது எத்தனை பயங்கரம்! இன்னும் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் வியாகுலம் உண்டாகும் என்றும், தேவனுடைய கோபத்தின் உக்கிரம் அவன் மேல் வரும் என்றும் வேதம் சொல்லுகிறது. இன்னும் யோபு 20ஆம் அதிகாரத்தை முழுமையாக படித்தால் அநியாயமாய் சம்பாதிக்கும் துன்மார்க்கரின் பங்கு என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு தெளிவான எச்சரிப்பின் செய்தி. பிரியமானவர்களே, நாம் செய்யும் வேளையில், வியாபாரத்தில், தொழிலில் உண்மை இல்லாமல் அநியாயமாய் சம்பாதிப்போமானால் உடனே உணர்ந்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாத பட்சத்தில் வேதனை மட்டுமே நம்முடைய முடிவாக இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்தால் மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் நடப்பது ஒருவேளை பிறர் பார்வையில் பைத்தியமாக இருக்கலாம், நமக்கு சில நேரங்களில் தோல்வியைப் போலவும் இருக்கலாம். ஆனால் நாம் உண்மையாய் நடந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் ஒருபோதும் வேதனை இருக்காது. அதில் சமாதானம் இருக்கும், அதில் சந்தோஷம் இருக்கும், அதில் பூரணம் இருக்கும். நாம் மனம் திரும்பி அநியாயமான காரியங்களை, உண்மையற்ற காரியங்களை தள்ளி உண்மையுள்ள நபர்களாய் வாழ, தேவனுக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.